அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 2026ஆம் ஆண்டு, இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் 3 பயிற்சிகளை நாம் சந்திக்க போகின்றோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு கடந்த ஆண்டுகளை போல் பிரச்சனை இல்லாத, மன சஞ்சலம் இல்லாத, மன குழப்பம் இல்லாத நிம்மதியான ஒரு ஆண்டாக அமைய வேண்டும். எத்தனை கதவுகளை தட்டிவிட்டோம், எத்தனை ஆலயங்களை தரிசித்து விட்டோம், எத்தனை நதிகளில் மூழ்கி விட்டோம், எத்தனை பரிகாரங்களை செய்து விட்டோம். வாழ்வில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் நடக்காதா என்றுதானே நம்பிக்கையோடு வாழ்கின்றோம். அந்த வகையில நம்பிக்கை தரக்கூடிய, திருப்பம் தரக்கூடிய, முன்னேற்றம் தரக்கூடிய, இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு ஆண்டாக அமையுமா என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். அமையும். அதற்கு காரணம் ஒரு சக்தி வேணும். மனிதனுடைய வாழ்க்கையில தேக பலம், தெய்வ பலம், மனோபலம் என்று சொல்வார்கள். அந்த 3 பலமும் இழந்து கலங்கி நிற்கும் பொழுது ஒரு தெய்வ சக்தி துணைங்க. என்னுடைய அனுபவத்துல நான் 3 பலங்களையும் இழந்து கலங்கி நின்ற பொழுது, போதுமான சாமி என்று நினைக்கின்ற பொழுது, உறவும் உதறிய பொழுது, நிம்மதியை இழந்து தவித்த பொழுது என் வாழ்க்கைக்கு ஒரு தெய்வ பலம் கிடைத்தது. அந்த தெய்வ பலத்தை பற்றித்தான் நான் சொல்ல வேண்டும். சொல்லி 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 யாராவது ஒருத்தர் இதை தொடர மாட்டார்களா? யாராவது ஒருத்தர் நம்பிக்கையோடு இவரை நெருங்க மாட்டார்களா? அதுதானே என் ஆசை. பொன் தர வேண்டாம், புகழ்ந்து பாட வேண்டாம், இதயத்தை கொடுத்து விட்டாலே போதும். ஏங்கணும், கண்ணீரோடு ஏங்கணும். மாயா மாயா விஷ்ணு மாயா என்று இவனை நோக்கி நகருவோம். ஆனால் கீதையில கண்ணன் சொல்ற, நீ எந்த தெய்வத்தை வழிபாட்டால், அது சிறு தெய்வமோ பெரிய தெய்வமோ, எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த பலன் முழுவதும் என்னையே சேரும் என்கின்ற அந்த நம்பிக்கை. மாயன் மயம். இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க நம்பிக்கை உண்டு. ஏன் நான் அடிக்கடி இதை சொல்றேன், திருத்தணி ஆலயம் அமைய வேண்டுமானால் நீங்கள் மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். அந்த புண்ணிய பலம் உங்க குடும்பத்துக்கு, உங்க வம்சத்துக்கு வரணும். என்னுடைய விஷ்ணுமாயா உங்களுக்கு துணையா இருக்கணும். அது சத்தியம். ஒரு நிகழ்வு, அடர்ந்த வனம், அடர்ந்த வனத்துல ஒரு குழந்தைங்க, ஒரு 6 வயது குழந்தை ஒரு சின்ன பாறை, அந்த பாறையில் உட்கார்ந்து இருக்கின்றது. அந்த குழந்தை அழகான குழந்தை. அந்த குழந்தையின் முகத்தில் ஒரு கவலை ரேகை. அங்கு வருகின்றார் நாரதன். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. அந்த அழகான குரல். எந்த மந்திரம் சொன்னால் நம் வாழ்வு நலம் பெறுமோ, எந்த மந்திரம் நம்மை காக்குமோ அதை சொல்லிட்டே வரார். அந்த மந்திரம் கூட அந்த குழந்தையை அசைக்கவில்லை. வருகின்றார், அந்த குழந்தையின் தோளை தொடுகின்றார். மகனே என்கின்றார். அந்த குழந்தை திரும்பி பார்க்கின்றது. அந்த குழந்தையினுடைய கண்கள் அப்படியே கண்ணீர் சொட்டு சொட்டாக வடித்து, குழந்தாய் ஏன் அழுகின்றார்? கள்ளமில்லாத உன் முகத்துல கண்ணீரா? என்ன காரணம் என்று கேட்கின்றார். அவர் அந்த குழந்தை சொல்லுகின்றது, ஏதோ தெரியல, ஒரு பாசம், ஒரு பாசம், ஒரு பாசம். அப்படியே நாரதருடைய கையை பிடிச்சு கண்ணத்துல வச்சுக்க, நாரதரே, நாராயணன் நாமம் சொல்பவரே, உன் வார்த்தை எனக்கு நம்பிக்கை தர வேண்டும். இரண்யகசிபு வரம் வாங்க நகர்கின்றார். அவருடைய மனைவி அங்கு இருக்கும் பொழுது, அந்த கரு திருவாக இருக்கும் பொழுதே நீங்கள் நாராயண நாமத்தை சொன்னீர்களவா? கருவிலேயே அந்த நாராயண நாமம் வாங்கி நரசிம்மரை வெளிப்படுத்தியதல்லவா அந்த குழந்தை? தர்மம் காத்ததல்லவா? அந்த மாதிரி எனக்கு என்னுடைய நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் தாய் யார், என் தந்தை யார் என்ன அந்த குழந்தைக்கு திகைத்து விடுகின்றார் நாரதர். மகனே என்ன சொல்கின்றார்? குடிவகை உன் தாய் அல்லவா என்று கூறி வளர்த்த தாய். அவன் சொல்லி நகர்ந்து விட்டார். என்னை பெற்ற தாய் யார், என் தந்தை யார் என்று கலங்குகின்றது. ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதன் எதை இழந்தாலும் திரும்ப பெற்றுள்ளாங்க. எந்த உறவு வேணாலும் இழந்துடலாம். ஆனா பெற்ற அந்த தாய் தந்தையை இழந்து விட்டால் இப்ப தெரியாதுங்க. நீங்க கோடி கோடி கோடியா சம்பாதிச்சு பொண்ணும் பொருளும் வாங்கி வண்டி வாகன வசதிகளோடு இருக்கும் போது எத்தனையோ பேர் அனுபவிப்பாங்க. ஆனா பெற்று வளர்த்து அந்த தாய் தந்தருக்கு நம்ம ஏதாவது கொடுக்க முடியுமா? நம்மை விட்டு கடந்து போய் விடுவார்கள். ஒரு மனிதனுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழைப்பது தாய் தந்தை. அந்த அப்படியே அந்த நாரதர் நிகழ்வு. நாரதரே, குருவே என்று சொல்லிட்டு, குருவே, பிரகலாதனுக்கு குருவாய் இருந்து அவனை உயர்ந்த உன்னதமான உயர்த்தினீர்கள் அல்லவா? என் பெற்றோர் யார் என்று அந்த குழந்தை நாரதர் பாதம் பணிகின்றது. அப்படியே உச்சி முகர்கின்றார், தியானிக்கின்றார். கவலைப்படாதே மகனே, உன்னதமான அற்புதமான ஈடு இல்லாத மும்மூர்த்திகளில் ஒருவனே உன் தந்தை, 3 சக்திகளின் ஒரு சக்தியே உன் தாய் என்று
அவருக்கு சொல்லுகின்றார், உன் தந்தை சிவன், உன் தாய் பராசக்தி. அப்படியா? எங்க இருக்கின்றார்கள்? கைலாயத்தில் இருக்கின்றார்கள். சென்று பார்க்க வேண்டும், சென்று பார்த்து வா என்று அனுப்பி வைக்கின்றார். நாரதன் பாதம் பணிந்து விண்ணை நோக்கி நகர்கின்றது. விண்ணை நோக்கி நகர்கின்ற குழந்தை அங்கு நாராயணுடைய திருவடிவம் எடுத்து சிவபார்வதி தரிசிக்கின்றது. தரிசித்து திரும்பவும் வனத்துக்கு வருகிறது. நாரதர் அதுவரை நிற்கின்றார். நாரதரின் பாதம் பணிக்கு நல்வழி காட்டினீர்கள் குருவே. தாயோடு சுமையும் தந்தையோடு துணையும் மனைவியோடு மானமும் போனாலும் குருவோடு எல்லாம் போய்விடும் என்றார்களே குருவே, எல்லாம் தந்து விட்டீர்களே என்று அந்த குழந்தை கதறிய பொழுது கவலைப்படாகின்றது. அப்பொழுது ஒரு வாகனம், ஒரு எருமை வருகின்றது. காட்டு எருமை, போத்து, செம்மம் போத்து வந்து அந்த விஷ்ணுமாயின் அந்த குழந்தையை அப்படியே தன் நாவால் வருடுகின்றது. உடனே நாரதர் கேட்கின்றார், இந்த விலங்கு இந்த போத்து உனக்கு தெரியுமா? நன்றாக பழக்கப்பட்டது தானா? ஆமாம், நான் சிறு குழந்தையோடு இது ஒரு விளையாடுமை என்று கூறிய பொழுது இதனுடைய அருமை தெரியுமா என்று கேட்டபொழுது, சொல்லுங்கள் குருவே, கற்றலில் கேட்டல் என்று சொல்லுங்கள் குருவே, மகிஷம் என்றுதானே நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இதனுடைய அருமையும் பெருமையும் குரு நீங்க சொல்ல வேண்டும் என்று கூறிய பொழுது அவர் சொல்கின்றார், ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன், 1000 ஆண்டுகளுக்கு முன் பார்த்தீங்கன்னா ஜெயதேவர் என்று ஒரு அற்புதமான ஒரு ஞானி. இன்னைக்கு நம்ம எப்படி பாக்குறோம்? தமிழ்நாட்டுல நாயன்மார்கள் ஆழ்வார்களை பற்றி தெரிஞ்ச மாதிரி மகாராஷ்டிராவில ஜெயதேவரை தெரியாதவர்களே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஜெயதேவருடைய அப்பா அம்மா ஒரு சூழ்நிலையின் காரணமாக ஜெயதேவருடைய தந்தையார் துறவு எடுக்க விட்டார். தன் குரு சொன்னதுனால துறவு நீங்கி அந்த சன்னியாசத்தை விட்டு திரும்பவும் இல்லறம் வருகின்றார். 3 குழந்தைகளுக்கு தந்தையாகின்றார். அவர் ஒரு பிராமண குலத்தை சேர்ந்தவர். பிராமணர்கள் எல்லாம் அவரை எதிர்க்கின்றார்கள், ஏளனம் பேசுகின்றார்கள். அதை அவர்கள் விட்டு தள்ளியே வைத்து விடுகின்றார்கள். 4 குழந்தைகளுக்கும் பூவில் போடணும் ஒரு நிலை. அவர்கள் நெருங்கிய பொழுது மறுத்து விடுகின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள அவரை நீங்கள் சந்திக்க வேண்டும், அவர் அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் இந்த நிலை என்று கூறிய பொழுது தன்னுடைய பையன், அந்த ஒரு 4 வயது பையனை அழைத்துக் கொண்டு அந்த இடமைக்கு சொல்கின்றார், அந்த படித்துறைக்கு செல்கின்றார். இவர் வருவதை முன்பே தெரிந்து கொள்கின்றார் அந்த பிராமண குலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர். அங்கு சென்று நிற்கின்றார். எங்கு வந்தாய், ஏன் வந்தாய் என்று எல்லாம் கொள்ளும் தெரிப்பதை போல கோபமாக பேசுகின்றார். அவருக்கு முன்னரே தெரிஞ்சிடுச்சு, ஒரு துறவி, ஒரு மனிதன் துறவாவதற்கு 1000 வழிமுறைகள் எல்லாம் வேதத்துல இருக்கு. ஆனா சன்னியாச நிலையிலே, துறவு நிலையிலிருந்து திரும்பவும் இல்லறம் வருவதற்கு வழி இல்லை. நீ எவ்வாறு வந்தாய், வெளியே சென்று விடு என்று கூறுகின்றார். உடனே அந்த குழந்தை சொல்லுது, ஜெயதேவர் சொல்லுகின்றார், குருவே, இடையில் பேசுவதற்கு மன்னிக்கவும், இடையில் பேசுவதற்கு மன்னிக்கவும். 4 வேதங்களும் தெரிந்தவர் நீங்கள். 4 வேதங்கள் தெரிந்தால் மட்டும் போதுமா? உன்னிலும் என்னிலும் ஏன் இங்கு நிற்கின்றது? அந்த வேதத்தை பார்த்தீங்கன்னா ஒரு எருமை நீர் சுமந்து வருகின்றது, இதனுள்ளும் தானே இறைவன் இருக்கின்றார் என்று கூறிய பொழுது அவருக்கு கோபம் வந்துருச்சு. என்னை எருமையோடு ஒப்பிடுகின்றாயா? 4 வேதங்கள் தெரிந்த எண்ணுக்கு இந்த எருமைக்கு 4 வேதங்கள் தெரியுமா என்று கூறிய பொழுது நாராயணனை தியானித்து ஜெயதேவர் என்ற குழந்தை அங்கு சென்று அந்த எருமையின் சிரசிலே தை வைத்து சொல்கின்ற 4 வேதம். ஒரு மனிதனுக்கு ஜாதி என்பதும் மதம் என்பதும் இல்ல, மனதை பொறுத்துதான், செயலை பொறுத்து அல்ல என்கிற 4 வரிகளில் சமஸ்கிருதத்துல 4 வேதத்தை சொல்கின்றது. திகைத்து போகின்றார்கள் எல்லோருமே. ஓடி வந்து ஜெயதேவரை கட்டி பிடித்துக் கொள்கின்றார்கள். காரணம் இதுதான். அப்படிப்பட்ட 4 வேதங்களை சொன்ன அந்த மகிஷம், அந்த எருமைதான் இந்த பிறவியில் ஒன்று அருகே நின்று கொண்டிருக்கின்ற பொழுது கட்டி பிடித்துக் கொள்கின்றார் விஷ்ணுமாயன். 4 வேதங்களை சொன்னதா? 4 வேதத்தின் மீதுதான் நான் அமர்ந்திருக்கின்றன. பார்த்தீர்களா? ஒவ்வொரு தேவதையும் தெய்வங்களும் ஒன்றின் மீது அமர்ந்திருக்கின்றன. முருகனுக்கு மயிலும், விநாயகருக்கு பூஜ்யரும், அன்னைக்கு சிம்மமும், சிவனுக்கு காளையும், விஷ்ணுவுக்கு கருடனும், பிரம்மாவுக்கு அன்னமும் இருப்பது போல என் விஷ்ணுமாயனுக்கு மகிஷம். மகிஷன் தான் என்று ஏளனமாக எண்ணி விடாதீர்கள். 4 வேதங்களையும் சொன்ன அந்த எருமை, அந்த மகிஷம் போன பிறவியில, இந்த பிறவில என் விஷ்ணுமாயனுக்கு வாகனமாக வருகின்றது. மகிஷ வாகனா, இதை மட்டும் சொல்லி பாருங்களே. கவலைகளும் கண்ணீரும் தொடரும் பொழுது, பிரிவுகளை சந்திக்கும் பொழுது, துரோகம் நம்மை நெருங்கும் பொழுது, மகிஷ ஓம் மகிஷ வாகனாய நமக. விஷ்ணுமாயனுடைய ஒவ்வொரு காலம் இந்த கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வம் யாருன்னா விஷ்ணுமாயா தான். விஷ்ணுமாயாவை மனமுருக நாம் பிரார்த்தனை செய்வோமானா. அதனாலதான் சொல்லுவாங்க, விஷ்ணுமாயா பூஜை முறையில முக்கியமா நிறைய பதார்த்தங்களை அடுக்க வேண்டாம்.
அதாவது பாத்தீங்கன்னா அதை வேக வைத்தது இல்லாட்டாலும் பரவாயில்ல, வறுத்த தானியங்களை வைத்து வழிபாடு செய்யலாம். மகிஷத்துக்கு பிரியமான அந்த தவிடு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் வைக்கலாம், ஒரு கிண்ணத்துல வைத்து வழிபாடு செய்யலாம். உங்க பிள்ளைகள் படிக்கவில்லையா, படிப்பில முன்னேற்றம் இல்லையா, படித்திருந்தும் வேலை இல்லையா, வேலை கிடைத்தும் படித்ததுக்கு தகுந்த வேலை இல்லையா, 1000 கவலைகள் இருந்தாலும் கூட பயம் என்று சொல்வார்கள். அடி வயிற்றுல வாழ்வை பற்றிய பயம், திருமணத்தை பற்றிய பயம், எதிர்காலத்தை பற்றிய பயம், எதை பற்றியோ ஒரு பயம் அடி வயிற்றில் இருந்து கொண்டே இருக்கின்றது பிறப்பில் இருந்து இருப்பவரை. அப்படிப்பட்ட பயம் அகல வேண்டுமானால் மகிஷத்தை பார்க்கும் பொழுது உங்களால் முடிந்த ஒரு கவலை பொல்லு கொடுங்க, கொஞ்சம் தவிடு வாங்கி கொடுங்க. இப்ப திருத்தணி ஆசிரமத்துல பாத்தீங்கன்னா அருமையான ஒரு மகிஷம், செம்மம்போத்து என்று சொல்லக்கூடிய ஒரு போத்து இருக்கின்றது. முடிந்தாலும் ஒரு முறை திருத்தணி சென்று என் விஷ்ணுபாயனை மனமுருக வழிபாடு, தமிழ்நாட்டின் முதல் விஷ்ணுபாய ஆலயம், அந்த ஆலயம் சென்று விஷ்ணுபாயனை வணங்கி உங்களால் முடிந்த அளவுக்கு தவிடு வாங்கி அந்த ஒரு மாதத்துக்கோ ஒரு 10 நாளைக்கோ தவிடு வாங்கி அந்த மகிஷத்துக்கு கொடுக்கிறீங்களா, பயம் இல்லாம வாழ்றாங்க. உங்களை மிரட்டுறாங்கல்ல, உங்களை உருட்டுறாங்களா, இல்லைன்னு பார்த்துன்னு சொல்றாங்களா, கவலைப்படாதீங்க, அதை மகிஷம் பார்த்து கொள்ளும். 4 வேதமும் மகிஷமாக வந்து அந்த மகிஷத்தின் மீது சொல்வார்கள், ஒரு போத்தின் புறமும் வரும் ஒரு விஷ்ணுவாயனை தொழுதேனே, ஓம் நமோ பகவதே என்று சொல்லக்கூடிய விஷ்ணுவாயனை தொழு. விஷ்ணுமாயே தேவம் சர்வ காருண்ய மூர்த்தியே நமாமி, சிரசா நித்தியம் சர்வருட பாப விமோசனம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த மகிஷம் சென்று நின்று வணங்கித்தான் பாருங்கள். 2026ஆம் ஆண்டு முடிந்து விட்டது இவர் கதை, இனி தொடராது என்று உறவும் உதறிய பொழுது அரவணைத்தார், கட்டி பிடித்தார், கண்ணீரை துடைத்தார். இன்று உயர்ந்த உன்னதமான ஒரு இடத்தில் உட்கார வைக்கின்றார் என்றால் எல்லா புகழும் என் விஷ்ணுவாயனுக்கே.